கோழி பண்ணை தொழிலுக்கு இலவச மின்சாரம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் வாக்குறுதி அளித்துள்ளார். நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க அலுவலகத்தில் சங்க தலைவர் சிங்கராஜ், செயலாளர் சுந்தர்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்களை சந்தித்து வேட்பாளர் ஸ்ரீதேவி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தன்னை வாழ வைத்தது கோழிப்பண்ணை தொழில்தான் என்றும் கோழிப்பண்ணை தொழில் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். மேலும் கோழிப்பண்ணையாளர்களுக்கு இலவச மின்சாரம் பெற்றுத்தரவும், கோழி தீவன மூலப்பொருட்களுக்கு விதிக்கப்படும் 5% GST வரியிலிருந்து விலக்கு அளிக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். அதெல்லாம் நம்ம சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலோ சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சட்டத்தின் சார்பம் நானும் இந்த கோழி பண்ணை தொழிலை சார்ந்து இருக்கிறவர். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும். வேறு ஆளாக இருந்தால் அவர்களுக்கு நாம் சொல்லி விளக்க வேண்டும். எனக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நன்றாக தெரியும். என்னை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் உங்களோடு எப்போதும் துணை இருப்பேன். சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை உடனடியாக தீர்ப்பதற்கு